டிசி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எல்லாரும் சொன்னது என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு எதுக்கு ஆக்டிங் ஃபீல்டு, அதான் டைரக்ஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா, அதையே கண்டினியூ பண்ணலாம்ல, இப்படிதான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா படத்துல மனுஷன் பயங்கரமா நடிச்சிருக்காருங்க. கேஷுவலா ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா சீன்ஸையும். இந்த கதையை சிம்பிளா சொல்லணும்னா, லோகேஷ் கனகராஜ் சின்ன வயசுல அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு இஷ்யூனால ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்க அவருக்கு ஒரு நல்ல கேங் செட் ஆகும். அந்த கேங்குக்கு இவர் எவ்வளவு விசுவாசமா இருக்காரு அப்படிங்கறதான் இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. இப்படி விசுவாசமா இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்து, எங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, அந்த இஷ்யூவை எப்படியாவது முடிச்சு கொடுங்க, அந்த இஷ்யூக்கு மெயின் ரீசனா இருக்கிறது ஒரு போலீஸ்காரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரர்கிட்ட இருந்து இவர் வந்து இந்த ஃபேமிலியை காப்பாத்துறாரா இல்லையா, அப்படிதான் இந்த கதை மூவ் ஆகும். இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் லவ் வருது. இந்த இஷ்யூனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவர் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கதை சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப சந்திரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அதாவது செகண்ட் ஹீரோயின். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சந்திராவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆல்ரெடி இழந்த ஒரு பொண்ணே போதும், மறுபடியும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இழக்க விரும்பல அப்படின்னு நினைச்சிட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பாரு. ஆனா சந்திரா அப்படி இல்லைங்க. ஹீரோக்கு ஒண்ணுனோடனே என்னோட உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ்ல ஹீரோவை காப்பாத்துவாங்க பாருங்க, செம்மையான சீனுங்க அதெல்லாம். இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறது தாங்க கதையே. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்துல எங்கேயுமே லேக்னஸ் இல்லைங்க, அவ்வளோ சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க மூவியை. முக்கியமா படத்துல அனிருத்தோட பிஜிஎம் பத்தி சொல்லியே அவனும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. பிஜிஎம் எல்லாமே பக்காவா சூட்டா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே அவங்களோட ரோலை பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ படம் பயங்கரமா இருந்தது. நீங்க இன்னும் டிசி பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம தேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.